ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விடிஜி 2.0. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் அப்படின்ற பட்டத்தை வாங்க போறோம். அந்த பட்டத்தை எப்படி வாங்கணும் அப்படின்னா வந்து தூரமா ஒரு பில்லேஜர் பில்டிங் தெரியுது பாத்தீங்களா, அங்க போய் அங்க இருக்கவங்களாம் அடிச்சு போட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு போர்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த போர்ஷனை குடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு நம்மளுக்கு வந்து பில்லேஜர் ரைடு வரும். அதை அடிச்சு முடிச்சா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஆஃப் வில்லேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வில்லேஜுக்கு ஹீரோ ஆயிடுவோம். சரி, ஓகே கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பில்லேஜர் ஃபோர்ட்ரஸ் வந்து கேப்சர் பண்ணோம். ஸோ பில்லேஜர்ஸ் வந்து கீழே தான் எங்கேயா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பவு எடுத்து ரெடியா இருக்கலாம். எங்கடா அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே பாருங்க தலைவர் ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு. தம்பி இங்க வாங்க, போடு ஒரு அடி, அப்படியே வாங்கு 2 அடி, வாடா 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 3 அடி, கமான் இன்னும் 1 அடி வாங்கு. எஸ் ஆயிட்டானே, டேய் எஸ்கேப் போயிட்டான்டா. டேய் என்ன அம்பு குறி இதுவாகுதா, கமான் இன்னும் 1 அடி. அடா அடா போவீங்களா. டே நான் கத்தி வச்சு அடிச்சுக்கிறேன்டா. இவனை இப்படி அடிக்கிறது எனக்கு தலைவலியா இருக்கு. கத்திலே போய் அடிச்சிடலாம் போல இருக்கு. சே, இவ்வளோ குறி மிஸ் ஆகுது. இதுக்கு தான் வந்து ரெகுலராக விளாடணும். நான் 2 வாரம் கழிச்சு விளாட்றேன், அதனால தான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வரல. ஓகே கமான் இருங்க, இந்த அம்பு வச்சு அடிக்கலாம். இது மொக்க அம்புங்க ஆக்சுவலி. இங்கே பாருங்களேன், இது இங்கே பாருங்க, இது ரீலோட் பண்ணிட்டு அடிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் அவ்வளோ நல்ல அம்பே கிடையாது. வா 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 2 அடியில் கூட சாக மாட்டான். நான் போடாதுங்க, நான் இதுலேயே அடிச்சுக்கிறேன். இதுவே ஈஸியாக இருக்குடா. ஓகே செத்துடா. நெக்ஸ்ட் வந்து கைஸ், அவங்க ஒருத்தர் பேனர் வச்சிருக்காங்களா, அவன் தாங்க வெயிட் கை, அவன் தாங்க மேலே நம்ம அடிக்கணும். இருங்க ஃபர்ஸ்ட் நம்ம அப்புறம் அடிப்போம். அவங்க ஒருத்தன் அப்படியே நிற்கிறான் பாருங்க, ஓப்பன்லேயே நிற்கிறான் பாருங்க, அப்படியே தலை காட்டுறான். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. பொறுத்தது போதான்டா வீடிச்சு பொங்கி எழுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்தியில் அடிக்க போறேன். எப்போ இனிமேல் அம்பு நம்மளுக்கு தேவைடாடே, நம்மளுக்கு அம்பு முழு செட்டாக மாட்டேங்குது. ஓகே, ஒரு தலையை வந்து காலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, இவன் ஒருத்தனே அடிக்கல போல இருக்கு இவன். ஓகே கமான், லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் பில்லேஜர். எங்கடா இருக்கானுங்க இங்க? ஐயோ எப்படி உள்ள போறது, இருங்க இப்படி ஏறி. டே ஐயோ இங்க இருக்காங்க. இவன் தாங்க மெயின் ஆள். இங்க பாருங்க, இவன் பேனர் வச்சிருக்காங்களா, இவனை தான் மெயினாவே அடிக்கணும். டேய் நான் தான் அடிப்பேன். சாவு. ஓகே, இந்த பேனர் வச்சிருக்கவன் பாருங்க, நம்ம கிட்ட போர்ஷன் கொடுத்துட்டான். நான் தான் சொன்னாலும் அவன் வெயிட் கைன்னு சொல்லிட்டு அந்த போர்ஷன் குடிச்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த இது கிடைக்குங்க. அது ஏதோ ஒன்று வரும், அது எடுத்துட்டு வில்லேஜுக்கு போனால் நம்மளுக்கு வந்து வில்லேஜ் ரைடு வரும். ஸோ எதுக்கும் நம்ம இங்கே இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் அடிப்போம், ஏன்னா இந்த போர்ஷன் கிடைச்சாலே போதும். பட் நம்ம வந்து மேலே போகணும்ல. இங்கே இருக்கு பாருங்க, பேட் ஓமன். இதுதாங்க. ஸோ இதாங்க நம்மளுக்கு வேணும். இது எடுத்து நம்ம வில்லேஜுக்கு போனால் வில்லேஜர் வந்து ரைடு வருவானுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் அப்படின்ற பேட்ச் கொடுத்துருவாங்க. சரி கைஸ், இப்போ வந்து அவ்வளோதான், இவங்க அடிச்சதெல்லாம் போதும், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பில்டிங் மேலே போயிட்டு என்னென்ன லூட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆண்டவா, எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு அந்த ட்ரைடண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன்னு ஒரு புக் இருக்கான், அதை மட்டும் கொடுத்துட்டா போதும். அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போகலாம். ஐயோ இவனுக்கு வேற டேய் ஸ்பானை டென்ஷன் பண்ணுறானுங்க. ஓகே இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகலாம். ஏய் என்னடா அது, வந்துட்டேன்டா. அப்பா சாமி, எப்படியோ ஒரு உள்ளே வந்துட்டேன், குச்சி வந்துட்டேன். ஓகே வாங்க மேலே போகலாம். ஆண்டவா செஸ்ட் இங்கே இல்லை. ஸோ மேலே தான் செஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் செஸ்ட்டே இல்லாமல் நான் ஏமாத்திட மாட்டீங்களா? டேய் எதனா ஒரு செஸ்ட்டு கொடுங்கடா. ஓகே என்ன இருக்கு? உருளைக்கிழங்கு. அடிக்கிறானுங்க. டேய் இருங்கடா தம்பி, தப்பு பண்றீங்கடா. இப்போ போடுற கோயில யாருன்னு காட்டுறேன். ஐயோ சாவு. அப்பா செத்துட்டானுங்க. ஸோ கைஸ் என்ன இருந்துச்சுன்னா வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து 3 அயன். டே என்னடா லூட் இது ஏங்க, இதெல்லாம் ஒரு லூட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பு. ஃப்ரெண்ட் போங்க ஃப்ரெண்ட், எனக்கு வெறுப்பா இருக்கு ஃப்ரெண்ட். ஏன்னா கொஞ்சம் நல்ல லூட்டாக கொடுங்கடானா எப்படி கொடுத்து வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா. ஒரு புக்காவது கொடுத்துருக்கலாம், ஏதாவது ஒரு புக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபெதர்னு ஒரு புக்கு இருக்குங்க. அதை வந்து நம்ம ஷீல்டுக்கு போட்டோம் அப்படின்னா வந்து இப்போ நான் ஹைட்லேருந்து கீழே குச்சல, அப்படி சாவாமல் நம்ம என்ன ஆகும், அப்படியே பரப்போமா. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்குறானுங்களா பாருங்களேன், எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு ஒரு மட்டமாக தான் கைஸ் கொடுக்குறானுங்க. ஓகே பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது, அப்படி தான் கொடுக்குறானுங்க, நம்ம என்ன பண்ண முடியும். ஓகே இங்கே 2-3 ஜீவன் சுற்றிட்டு இருக்கு. டே தம்பி பொங்கல் இங்கே வாங்க, ஏதாவது லூட்டு கொடுங்க. அம்பு கொடுறாடி, அம்பு கொஞ்சம் தேவைப்படுத்துற. அம்பு இல்லடா. வாடா தம்பி வாடா செத்துறான், அம்பு குத்துறான். ஓகே ஸோ நிறைய ஆரோ கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு தான் கைஸ் போக போகிறோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு தான் அந்த போர்ஷன் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால வந்து பக்கத்தில் வந்து ஏதாவது வில்லேஜ் வந்து இப்போ நம்ம தேடி போகணும். ஸோ ஒரு வில்லேஜை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து குடுன்னு போயிட்டு அப்படியே வந்து இந்த போர்ஷனை குடிச்சிட்டு ரைடப் பண்ணிட்டு அப்படியே வந்து இன்னும் மெயின் மேட்டர் என்னன்னா குதிரை.
ஏன்னா நம்மளுக்கு வந்து குதிரை இப்போ எனக்கு வேணும் மெயினாக, ஏன்னா வந்து என்கிட்ட சேடல் இருக்குது. ஸோ ஒரு குதிரையை வந்து பிடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து இப்போது இந்தமாதிரி ட்ராவல் பண்ணுறதுலாம் கஷ்டப்படுறோம்ல. ஸோ ஒரு குதிரை இருந்தால் அப்படி ஸ்பீடாக போயிட்டு வரலாம். ஸோ அதனால் வந்து ஒரு குதிரை இப்போதைக்கு எனக்கு வேணும். ஸோ போகிற வழியில் குதிரை இருந்தால் கூட நான் எடுத்துப்பேன். ஏன்னா என்கிட்ட கோல்டன் கேரட் வேறு இருக்குது. குதிரைக்கு வந்து கேரட்னா ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் கோல்டன் கேரட்னா ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால் வந்து கேரட் கொடுத்து அப்படியே குதிரையை வந்து ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டு அப்படியே சாடில் போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ட்ராவலிங் மாதிரி ஒன்று வச்சுக்கலான் இருக்கேன். இவனுங்க வேற டே அடாடாடாடாடாடாடாடா பேசிகிட்டு இருக்க கேப்பில் எப்படி சாவு நீயே சத்தியா அம்பு மேலே விட்டுருக்கினியா? தேவையா இதெல்லாம் சொல்லு, இதெல்லாம் தேவையா? ஓகே, நல்லா அம்பு குத்துட்டானுங்க கைஸ். அயன்காலம் செத்துட்டாங்க. அடப்பாவி பாவன்டா, எவன்டா ஒடிச்சு விட்டுது அவனை? அவன் பாட்டு சிவனே உள்ள இருந்தான், அவனை கொண்டுட்டானுங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து ஒரு 3 கடிச்சிச்சே. சாவடா ட்ரைடன்ட், கமான். ஏங்க ட்ரைடன்ட் பவர்ஃபுல்லாகவே இல்லையாங்க. எங்க பாருங்களேன், அம்பு விட்டாலும் 3 தடவை தான் சாவறான், ட்ரைடன்ட் விட்டாலும் 3 தடவை தான் சாவறான். ட்ரைடன்ட் வந்து பவரா இல்லைன்னா அதுவும் அம்புக்கு ஈக்குவலான்னு தெரில. ஏன்னா ட்ரைடன்ட் தான் ஆஹா ஓஹோன்னானுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோங்க. மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ட்ரைடன்ட் நிறைய பேர் ஆஹா ஓஹோன்னாங்க. பட் நான் 3 தடவை அடித்தாலும் சாவறான், அம்பல 3 தடவை அடித்தாலும் சாவறான். ரெண்டுமே ஈக்குவல் பவரான்றதையும் சொல்லுங்க. நானும் நினச்சிட்டு இருந்தேன் ட்ரைடன்ட் இருந்து ஒரு அல்ட்ரா லெஜெண்டரி பொருள் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரியுது அது ஒரு சாதாரணமான பொருள் தான் அப்படின்னு. சரி ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் நல்லா சாப்பிட்டு குதிரை, இந்த கருப்பு குதிரை இடிக்க நம்ம பாத்திர வேண்டியதா. இந்த கருப்பு குதிரையை நம்ம இன்னைக்கு வந்து ஒரு யூஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, அந்த சேடில். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குதிரைக்கு சோறு போட போகிறோம். ஐயோ தெரியாம, ஐயோ தம்பி தெரியாமல் கைப்பட்டுச்சுடா, வாடா. ஓகே, இப்போ வந்து எங்கே இருக்குது கேரட்? எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குதுங்க உன்னை நான் ஏற விட மாட்டேன் அப்படின்னு பாருங்களேன். எவ்வளோ திமிரு இருந்தால் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், நம்மளை எட்டி ஒதுங்க வருதுங்க. இது எவ்வளோ கொழுப்பு வராதுங்க. ஹேய், என்ன உனக்கு இப்போ சோறு போட ஏறி இப்போ சோறு போட நீ ஹீன்னு சிரிக்க போகிறேன். இந்த கேரட்டு, அதுவும் கோல்டன் கேரட்டு. நானே தின்னுதில்லை, உனக்கு கொடுக்குறேன். கொஞ்சமாவது விசுவாசத்தை காட்டு. கொடுத்துட்டேன். இன்னும் 5 வேணுமா உனக்கு? சரி தான், 1 2. சாப்பிட்டு ஓடுது பாரு, அது கொன்றுவா உன்னைய. தின்னு. ஓகே, இப்போ வந்து என்ன இது உட்கார விடு. அடப்போ, இப்போ கூட உட்கார விட மாட்டேங்குதுங்க. இது எவ்வளோ ஒரு திமிர் பூச்ச குதிரை. உனக்கு கோல்டன் கேரட் கொடுத்தேன் பாரு. கோல்டன் கேரோ என் நெஞ்சில் கேரோ அப்படின்ற மாதிரி கோல்டன் கேரட்லாம் கொடுத்தேன். என்னங்க இது? சரி இருங்க, நம்ம என்ன பண்ணலாம், போய் வீட்டை அது கொண்டு வரலாம். இதுக்கெல்லாம் போய் கோல்டன் கேரட் கொடுத்தேன் பார்த்தியா, நானே அடிச்சுக்கணும்டா. அட பாவி, கோல்டன் கேரட் அருமை தெரியுமாடா. சரி கைஸ், வாங்க நம்ம வீட்டை கலெக்ட் பண்ணிட்டு வீட்டை கொடுக்கலாம். வீட்டும் சாப்பிடும் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ வீட்டு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஸோ எத்தனை வீட்டு இருக்குது? கலெக்டே ஆகலையா? ஓகே, இதை கீழே போட்டுடலாம். இப்போ வந்து வீட்டு எடுக்கலாம். இப்போ நம்மகிட்ட 7 வீட்டு இருக்குது. இதை போய் கொடுத்துடலாம். குதிரை இந்தா வீட்டு. இப்போ சாப்பிடு, நல்லா இருக்கும் பாரு. 1 2 3 4 5 6 7. சரி, இப்போ மாடு வருது பாரு. எவ்வளோ கொழுப்பு உனக்கு. நான் இவனை நீ உன்னை வச்சு சவாரியா பண்ண முடியும். மாடு வந்து எனக்கும் கொடுந்து எவ்வளோ கொழுப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ இது எடுத்துக்கலாம். 10 11 அப்படியே இன்னும் கொஞ்சம் 10 நாளும் 10 போகலாம். 15 இது போதும் நினைக்கிறேன். ஏங்க இதுக்கும் மேலே அது குதிரை கிடைச்சுன்னா அது குதிரையே கிடையாதுங்க. அது நான் அந்த குதிரையை வேணான்னு சொல்லிட்டு போயிடுவேன். குதிரை இதை 15 இருக்குடா, சாப்பிட்றா. 1 ஓகே, கடைசி இருக்கும் பாருங்களேன். 2 சாப்பிடுன்னு. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஆடாப்பா 13 14 15 போட்டேன்டா. ஐயோ குதிரை தெரியாம அடிச்சிட்டேனே. ஐயோ தெரியாம அடிச்சிட்டேனே. ஒரு அடிக்கனால நம்ப மாட்டேங்குதா. உட்கார விட்டுருச்சிங்க. இப்போ வந்து சேடல் எப்படி போடுறது? இப்படியே போடணுமா? இப்படி தானே எப்படி போடுவானுங்க, உட்காந்துட்டே போடுவானுங்க. எப்படின்னு தெரியல. சேடல் கீழே இருக்கு, குதிரை எங்கே இருக்கு? ஏங்க எப்படிங்க சேடல் போடணும் சொல்லுங்களேன் கொஞ்சம். ஏங்க இப்படி தானுங்க போடுவாங்க. ஒருவேளை நம்மளுக்கு தான் தெரியலையா? ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் இது குழப்பமா இருக்கு? ஐயோ நம்ம வந்ததே பில்லேஜ் ரைடு பண்ண, ஆனால் சேடல் எப்படி போகிறோன்னு பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குதிரையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் பில்லேஜ் ரைட் பண்ணிடலாம். ஐயோ குதிரை நில்ல. எப்படி போடணுமா? இப்படி தான் நினைக்கிறேன். பண்ண முடியல. சேடல் வந்துருச்சுங்க ஆப்ஷன். திருட்டு நான் இறங்கடா அதை விட்டு. ஆனால் பாவி ஏன் குதிரைடா அது? குதிரை அவனை தொட்டி விடு. குட் பாய். குதிரை தொத்தி விட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ போகலாம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குதிரையை வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க, இதான் நம்ம குதிரை. மாயம் இல்லை மந்திரம் இல்லை. பார்த்துக்கோங்க. சரிங்க, இனிமேல் பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு நம்ம இந்த குதிரையிலே போக வேண்டியதான். வீடு வேறு இன்னும் 700 மீட்டர் தள்ளி இருக்கு. ஸோ இந்த குதிரையில் அப்படியே சல்லுன்னு போயிடலாம். அப்படியே சல்லு புல்லுன்னு எக்ஸ்பிரஸ் மாதிரி போயிடலாம். சூப்பருங்க. ஓகே, இந்த குதிரை நம்ம வந்து ஒரு லீஸ் கிடச்சா நல்லாயிருக்கும். வீட்டில் அப்படியே மாட்டி விட்டுலாம். லீஸ் தான் இன்னும் கிடைக்கல. ஸோ அதுவும் கிடச்சா சூப்பராக இருக்கும். சரி கைஸ், ரொம்ப இது பண்ணாமல் இப்போ நம்ம வந்து பில்லேஜரோட ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப சுற்றி ரொம்ப என்ஜாய் பண்ணியாச்சு. இவன் வந்து ப்ரோ எனக்கும் கொடு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ நானும் ஓட்டுறோம் ப்ரோ அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இவன்கிட்ட லீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். லீஸ் இருக்கு, அதான் இது போடுறான்.
கட்டி விட்றா போ. சூப்பர் சூப்பர். லீஸ் வச்சிருக்கான். நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட லீஸ் இல்லை ஏங்க, இவன்ட்ட இல்லைங்க, சும்மா சீனுக்கு போட்டிருக்கான். சரி விடுங்க, குதிரை அங்கேயே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா பில்லேஜ் ரைடை? ஸோ லெட்ஸ் ட்ரிங்க் த போஷன். இருங்க, என் குதிரை எங்கே மட்டும் பார்த்துட்டு வந்துடும், அப்புறம் செத்துக்கிட்டு போய்டும். அங்கே தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் போஷன் குடிக்கிறேங்க. அதாவது இந்த பேட் ஓமன் 4. ஓகே, இப்போ வந்து ரைடு ஆரம்பிக்க போகுது. ஸோ இது ஃபுட்டு வேறு கம்மியாயிடுச்சு. இந்த வாட்டர் மெலன் நான் இப்போ எடுத்தோம் பாருங்க ஃபாரஸ்ட்டில், அதை வச்சு தாங்க சர்வை பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, பில்லேஜ் ரைடில் என் குதிரை சவாமா இருந்தால் சரி தான். ஓகே, எங்கடா பேட் உமன் போட்டாச்சு, ஒரு பயபுள்ளையும் காணோம். இது வில்லேஜ் தானான்னு சந்தேகமா இருக்கு. வில்லேஜ் தான். அங்க பாருங்க 2-3 மூக்கன்லாம் இருக்கானுங்க, பெருத்த மூக்கு பசங்க. என்னடா இது, ஒருத்தனையும் வரல. ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். கைஸ் என்ன ஃபர்ஸ்ட்லாம் போட்டோன்னே வந்துட்டானுங்க, சங்கு ஊதிட்டானுங்க. ஓகே, இப்போ வந்து ரைடு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ரைடுங்க. ரைடு 1, 2, 3, அதாவது 3 லெவலு. ஸோ 3மே சொல்கிற அளவுக்குலாம் அவ்வளோ சீன் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். இதுவே நைட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அந்த ஜாம்பியோட சேர்த்து வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நைட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க அப்படியே வெயிட் பண்ணலாம். வாங்கடா ஜாம்பி தலையனுங்களா, எங்கடா இருக்கீங்க? ரைடு ஏங்க வந்துட்டானுங்க, எங்கே இருக்கானுங்க தான் தெரியல. வந்துட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரைடு ஃபுல் ஆயிடுச்சுனாலே வந்துட்டானுங்கன்னு தான் அர்த்தம். எங்கே ஸ்பான் ஆயிருக்கானுங்க? டேய் கீழே கேவுக்கு போயிட்டீங்களா? டேய் எங்கடா ஸ்பான் ஆகி தோஞ்சிங்க? பூனை ஒன்று இருக்குது. டேய் எங்கடா பில்லேஜில் காணோம்? ஐயே ஃப்ரெண்ட்ஸ், எங்கெங்க ஸ்பான் ஆயிருக்கானுங்க? கண்ணு கெட்டின வரைக்கும் ஆளை காணுமே. அட எங்கே போய் இது ஆயிருக்கானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என் குதிரை அங்கே இருக்கு. பார்த்துருங்க முதல் ஒருத்தனை. அடே சப்ப மூக்கா, இப்போ நீ செத்தானா? என்னடா இது, அம்பு மிஸ் ஆகுது. ஏங்க இன்னைக்கு குறி ரொம்ப மிஸ் ஆகுதுங்க. என்னடா இது விடிஜி, இப்பெல்லாம் மிஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஒருத்தன் காலி. இன்னொருத்தன் இங்கே தான், இங்கே பார்த்தேன், அங்கே இருக்கான் பாருங்க. ஸோ 2வது ஆளும் இங்கே தான் இருக்கான். டே நான் கத்திலி அடிச்சுக்கிறேன் போகடா. இனிமேல் நம்மளுக்கு அந்த அம்பு வேணாம்டா, செட் ஆகலாம் நம்மளுக்கு. வாடா. எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணா ஷீல்டை? தம்பி ஷீல்டில் பாரு, ஷீல்டில் அடிச்சா அவனே செத்துறானுங்க போலங்க. நல்லா இருக்குல்ல, ஷீல்டில் பட்டா அந்த அம்பு வந்து ரிட்டர்ன் போகுது அவங்களுக்கு. இது ஒரு நல்ல அடி. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. எங்கடா இருக்கீங்க? 2 பேர் இந்த சைடாக இருந்தானுங்க. இன்னும் 2 பேர் தான் எங்கே இருக்கானுங்கன்னு தெரில, கண்ணுக்கே தெரியல. உங்களை தண்ணியில் ஸ்பான் ஆகிட்டானுங்களா? இல்லை தண்ணிலையும் இல்லை. உருளை எனக்கு என்னமோ கேவ் எங்கேயோ போய் மாட்டியிருக்கானுங்க. கைஸ் கீழே கேவ் எதாவது இருந்துச்சுன்னா மாட்டிப்பாங்க, அது ஒன்று இருக்குது. டே கீழே வேறு தோண்டி போகணுமாடா, கேவ் வேறு எங்கே இருக்குன்னு தெரில. இருங்க கைஸ், இந்த சைடாக போய் பார்க்கலாம். குதிரை வேறு பாருங்கள் தனியாக விட்டேன். குதிரையில் போய் பார்க்கலாம் இருங்க, அப்படியே ஒரு கவுபாய் மாரி. இங்கே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போய் பார்க்கலாம். இங்கேயும் இல்லை. ஸோ மாடாது, நான் கூட பிள்ளை இங்கே இருக்கானுங்க. சொல்லலை. கீழே பாருங்கள், இந்த ஓட்டையில் இருக்கானுங்க பாருங்க. பார்த்துட்டேன். வாடா தம்பி. 2 பேர் ஏன்டா வேடிக்கை பார்க்க வாடா வந்தீங்க? இல்லை என்னை அட்டாக் பண்ணாதானே ஒன்று ஆள் அனுப்பிச்சானுங்க. இங்கே இருந்து வேடிக்கை பார்க்குறீங்களே, மனசாட்சி இல்லையாடா? நான் உங்களை தேடுறேன்டா, நீ முறப்ப நீங்கள் தானே என்ன தேடி வரணும். ஆடா பாய்களா. ஓகே போடுறான் போடு. இன்னும் ஒரு அடி, இன்னும் ஒரே ஒரு அடி. அவ்வளோதான், செத்துட்டாங்க. ஓகே, எமர்லண்ட் நிறைய தரானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் லெவலு. இப்போ வந்து 2வது ரைட் லெவல் வரும். டோட்டலாக வந்து 3 லெவலுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, வாங்க இப்போ வந்து செகண்ட் ரைட் லெவல் வந்து லோட் ஆகிட்டே இருக்கு. அவ்வளோதான் ரெட்டு வந்துருச்சுங்க. ஸோ இப்போ வந்து ஸ்பான் ஆகிருப்பானுங்க. எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே, பார்க்கலாம், பார்த்தா தான் தெரியும். திரும்ப அது கேவில் ஸ்பான் ஆகிட்டாங்களா சந்தேகமாக தான் இருக்குது. போய் பார்க்கலாம் இருங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்களா எல்லாருமே இந்த சைடு தாங்க இருக்கானுங்க. ஏய் டேடி போய் ஆட்சி எடுத்துட்டு வரான்டா. இரா அட்ரா. ஐயோ இவனை நம்பினா பார்த்தியா? போடு தக்காளி, போடு தக்காளி. அவ்வளோதான் செத்துரும். அப்போ தள்ளி விட்டு செத்தாலும் என்ன தள்ளி விட்டான் பார்த்தீங்களா? இதுதான் அவன் புத்தி. எப்போ தள்ளி விட்டு நீ சாப்பிடா முதல்ல அப்படின்னு என்ன தள்ளி விட்டான், திருட்டு பயப்புள்ள. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இன்னும் சில பேர் வந்து இன்னும் 3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்துறேன். இரு கொஞ்சம் வாட்டர் மெலன் சாப்பிட்றோம். ஹெல்த்தே இல்லை, அடிச்சு போட்டுற போகிறானுங்க. சாவு கொய்யால. ஷீல்டு அட்ரா அவனை. இன்னும் 2 பேர் தாங்க இருக்கானுங்க. சூப்பருங்க. ஓகே, மோஸ்ட்டாக வந்து இந்த சைடு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பான் ஆனதே ஒன்று இங்கே தான். பாருங்கள் அழகாக மொட்டை தலை அப்படியே தெரியுது பாருங்கள். மொட்டையிலே போடு. திருப்பதியில் போய் மொட்டையை வச்சுட்டு நல்லா அப்படியே வலிச்சிட்டு வந்துருக்கான் முடியலாமல். எங்கே கீழே எங்கே போயிடான்னு நினைக்கிறேன். பாவி எஸ் ஆகிட்டானே. இருங்க இந்த சைடு போகலாம், வியூ கிடைக்கும். பயப்போல நீ மேக்ஸிமம் எங்கே போயிருக்க போகிறேன்? மேக்ஸிமம் இங்கே தான் இருப்பேன். நீ எங்கே போயிருக்க போகிறேன்? ஏங்க ஹெல்த் இல்லைங்க. நீங்கள் கேட்கலாம் ஏன்னா கீழே போய் குதிக்க மாட்டேன். ஹெல்த் இல்லைங்க, அதாங்க போகல. இருங்க ஹெல்த்து கொஞ்சம் ஏறணுன்னு இப்போ போகிறேன். தெரிகிறதா? இன்னும் ஒரே அடி. வா ஒரு அடி. அவ்வளோதான். ஸோ இவன் காலி. இன்னும் ஒரு மாப்பு தாங்க இருக்கான். எங்கே இருக்கான்னு தெரில. வேர் இஸ் தட் கண்ட்ரி ஃப்ரூட், ஹூ இஸ் தட் கண்ட்ரி நான்சென்ஸ். ஓகே, என் குதிரை இருக்கு, குதிரையில் போய் தேடுறேன்.
எங்கங்க ஒருத்தன் கீழே இல்லை பார்த்துறேன். இது என் குதிரை இல்லை, என் குதிரைங்க. ஓ அங்கே இருக்கா, ஓகே ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. பரவாயில்ல, நான் கூட பயந்துட்டேன் குதிரை எங்கே ஓடி போயிடுச்சான்னு சொல்லிட்டு, இவன் கூடலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சோன்னு பயந்துட்டேன். ஓகே என்ன இது, இங்கே இருக்காங்க பார்த்துறேன். அட்ரா இரு, அம்போடுவா இரு. செத்துறான். சரி கைஸ், இப்போ வந்து ரைடு லெவல் 3 நம்ம லெவல் 1 முடிச்சிட்டோம், லெவல் 2 முடிச்சிட்டோம், இப்போ லெவல் 3 வரப்போகுது. அதில் என்னன்னா வந்து ஒரு எருமாடு ஒன்று கூட வரும். அது என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து ஒரு சேடல் ஒன்று போட்டிருக்கோம். அதை கொண்டா சேடல் கிடைக்கும். ஐடியாங்க, அந்த எருமாவோட கொண்டு நம்ம அந்த சேடல் எடுத்து இவனு கொடுத்துடலாம். இவன் ஒரு குதிரை, நான் ஒரு குதிரை, எப்படி போடா குதிரை சகோதரர்கள் மாதிரி போக வேண்டியதான். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரைடு 3 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எங்கே இருக்கானுங்க தெரில, பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட், நான் விளையாட்டுக்கு சொல்ல உண்மையிலேயே ஒரு பெரிய எருமாடு ஒன்று வரும். அதை நம்ம வர இப்போ அட்டாக் பண்ணணும். எங்கே இருக்குன்னு தெரியலையே. டேய் வாங்கடா, ரைடை ஸ்டார்ட் பண்ணுங்கடா. நான் வெயிட்டிங்லேயே விரியாதுறானுக்கு. எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. இங்கே வில்லேஜ் இந்த இருக்குது. தண்ணியில் வந்துடுவானுங்களோ ஒரு வேளை, தண்ணியில் கூட வருவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை மறந்து போயிட்டேன். எனக்கு தண்ணியில் கூட அப்படியே நீந்திக்கிட்டே வருவானுங்க சில ரைடில். பார்க்கலாம் எங்கேருந்து வரானுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னடா அது இன்னும் ஆளக்கானோ, ஒரு தண்ணியில் தான் உண்மையிலேயே வரானுங்களா? இல்லை இந்த சைடு இல்லை, இங்கே இந்த சைடு வர மாதிரி தெரில. கேவில் ஸ்பான் ஆகிட்டானுங்களா? கேவ்லேயும் இல்லை. லாங்கில் எங்கே ஸ்பான் ஆகிட்டானுங்களா? இல்லை, லாங்கில் பார்த்த வரைக்கும் ஆளுங்க கண்ணுக்கே தெரில. கேவ்லேயும் இல்லை தான் நினைக்கிறேன். இல்லை கைஸ், பார்த்துறேன், கேவ்லேயும் இல்லை. எங்கடா ஸ்பான் ஆகிருக்கீங்க? டேய் அடப்பாய்களா, கொஞ்சமாக டேய் ஏதாவது பார்த்துட்டாங்க. அங்கே இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ தூரம் தள்ளி ஸ்பான் ஆகிருக்கானுங்க? டேய் நீங்கள் அடிக்க வந்தீங்களா, சுற்றி பார்க்க சுற்றுலாக்கு வந்த மாதிரி வந்திருக்கானுங்க பாருங்களேன். ஒயாலடா இதோ வர கத்தி எடுத்துட்டு வரேன்டா. ஜெத்தடா நீ ஜெத்தடா இன்னைக்கு பாடுறா, போடு தக்காளி செத்துறான். ஒரே அடி தான் காலி ஆகிட்டான் பைப்புள்ள. ஓகே எடு, அந்த எக்ஸ்பீரியன் எடுத்துக்கோ, நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஓகே 23 எக்ஸ்பி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரும மாடு, அதுதான் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. ஏன்னா நம்ம அதுக்கிட்ட சேடில் எடுக்கணும். அங்கே இருக்கு பாருங்க. சொல்லலை போடு, மண்டையிலே போடு. எம்மோ அடிக்குது. இரா அட்ரா தள்ளி விட்றா, கீழே தள்ளி விட்றா. நான் பார்த்துக்கிறேன், கீழே தள்ளி விட்டான். போடு தக்காளி கமான், போடு தக்காளி. செத்துட்டாங்க. சேடல் எடுத்துட்டேன். இதை வந்து அவனுக்கு கொடுத்துடலாம். இன்னும் ஒரே ஒரு மாபு தான் இருக்குது. அதை முடிச்சுட்டா ரைடு முடிஞ்சிட்டு ஹீரோ ஆஃப் த வில்லேஜ். ஸோ ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் கிடச்சா இன்னும் ப்ரோ பாசிட்டிவ். செத்துட்டான். சரி ஓகே, இப்போ வந்து ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், ஒரு டைமண்ட் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஹீரோ ஆஃப் த வில்லேஜ். ஸோ ரைடு விக்ட்ரி. இப்போ எல்லாரும் வந்து பட்டாசு அடிச்சு கொண்டாடுறாங்க. தெரியுது அவங்களுக்கு? வில்லேஜஸ்லாம் பட்டாசு அடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்த வில்லேஜை காப்பாற்றிட்டோம். நம்மளே தான் இவங்களை வர வச்சோம், நம்மளே தான் காப்பாற்றணும். எப்படி தெரியுமா இருக்கு பாஸ்? நம்ம இதுவும் பண்ணுறோம் அதுவும் பண்ணுறோம் பாஸ் அப்படின்ற மாதிரி நம்மளே ஆளை வர வச்சு நம்மளே போட்டு தள்ளிட்டு நல்ல பேரும் வாங்கிட்டோம். ஸோ இப்போ அதனால இந்த வில்லேஜர் மண்டையனுங்கன்னா நினச்சிட்டு இருப்பானுங்க நம்ம வந்து நல்லவனுங்க வல்லவனுங்க, நம்மளெல்லாம் போய் நல்லவனுங்க நினச்சிட்டு இருக்கானுங்க. அதனால் இப்போ பாருங்க, நான் ட்ரேடு பண்ணுறேன், டிஸ்கவுண்ட் பண்ணுறானுங்க பாருங்க. 21 பேப்பர் தர வேண்டிய இடத்துல 17 கொடுத்தா போதுமா, 7 எமர்லண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல 5 கொடுத்தா போதுமா. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி வந்து இந்த ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இவனுக்கு மட்டும் இன்னும் ஒரே ஒரு குதிரை மட்டும் டேம் பண்ணி கொடுத்துடலாம் கைஸ். ஓகேவா? அங்கே நிறைய வீட்டு இருக்குது, அதை எடுத்து டேம் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ட்ரேடிங் பண்ணுறவங்க மறக்காமல் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இவனும் ஒரு குதிரை எடுத்துட்டா, நானும் எடுத்துட்டேன். இந்த குதிரை தான் கைஸ் நாங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறோம். சரி ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து இதுக்கு போகலான்னு இருக்கோம், நெதருக்கு போகலான்னு இருக்கோம். ஸோ நெதரில் எந்த இடத்துக்கு போகலான்றதை கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா நெதருக்கு போய் ரொம்ப ஆயிடுச்சு, இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நெதருக்கு போனோம் இல்லைனா நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் குறைஞ்சி போயிடும். ஸோ நெதரில் ஏதாவது நல்ல ஏஷியன் சிட்டி நிறைய பேர் சொல்கிறீங்க, மோஸ்ட்டாக நாங்கள் அதை தான் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரம் விஜய் கைஸ், பை.